பேரில் இருந்து 2 பேரை சூஸ் செய்து யாரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக தகுதியானவர்கள் என்று கூற வேண்டும். ரவி சார் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சௌந்தர்யா, நீங்க எல்லாரும் உள்ள பிக் பாஸ் விளையாடுறாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவது ப்ரோமோ. அந்த ரெண்டாவது ப்ரோமோவில் ஆல்ரெடி இப்போ உள்ளே வந்திருக்காங்கல்ல, வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வந்திருக்க 8 பேரில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு தகுதியாக இருக்க 2 பேர் யாருன்றப்ப எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியாக ரவீந்திர சாரை சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் யாரை சொன்னாங்க அப்படின்றது வந்துட்டு சரியாக தெரில. ஏன்னா ரவீந்திர தவிர்த்துட்டு வேறு யாருமே உள்ளே போயிருக்க 8 பேரில் வந்துட்டு கொஞ்சம் கூட தகுதி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. முதல்ல ஏன் இந்த 8 பேரை உள்ளே அனுப்புனாங்க அப்படின்றதே தெரில. அதே மாதிரி ஆல்ரெடி உள்ள கிட்டத்தட்ட 93 நாட்கள் 95 நாட்களாக உள்ளே இருக்க அந்த 8 பேரில் யாரை வந்துட்டு வெளியே அனுப்பலாம், 2 பேரை வெளியே அனுப்பலாம் அப்படின்றதுக்கு எல்லாரும் சொன்ன சில வார்த்தைகள் என்னென்னா, ஒன்று சௌந்தர்யா, இன்னொன்று வந்துட்டு விஷால் அருணை சொன்னாங்க. விஷால் அருண் ஆப்வியஸாக வந்துட்டு ஆர்னோ வந்துட்டு சொன்னார். சௌந்தர்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர்ஷினி, தென் வந்துட்டு சுனிதா, ஏன் நம்ம சாச்சனாலாம் கூட அவங்கள தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் 2 நாளாக வந்துட்டு சௌந்தர்யா தனியாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி சொல்லலான்னு எனக்கு தெரில. சொன்னால் உடனே வந்துட்டு சௌந்தர்யா பிஆர்னு வாங்க போல். சரி எளவு நினச்சிட்டு போய் தொலைட்டோம். அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 95 நாளாக இருக்குது. டே 1லேருந்தே உள்ளே இருக்குது. ஸோ 95 நாளாக உள்ளே விளையாடுதோ வெளியே விளையாடுதோ. சுனிதா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள்லாம் உள்ளே பிக் பாஸ் விளையாட்டுருக்கீங்க, சௌந்தர்யா வெளியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு. பிஆர் டீம், ஆமாம் என் ஃபேஸ் யாருக்கும் தெரியாது, நான் அதனால் கொஞ்சமாக காசு கொடுத்து பிஆர் டீம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒத்துக்குச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா பிஆரை விட உள்ளே இருக்க நிறைய பேருக்கு பிஆர் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா சௌந்தர்யாவை சோஷியல் மீடியாவில் திட்டினா யாருமே திரும்பி வந்து திட்டதில்லை. ஆனால் ஒரு சில பேர்லாம் திட்டினா பயங்கரமாக திரும்பி வந்து திட்டவே செய்கிறாங்க. எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச வெளியே பிஆர் இருக்குங்க, யாருக்குமே இல்லைன்னா சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிஆர் இருக்குது. அவங்கவுங்களால எந்த அளவுக்கு கேஷை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்து பிஆரை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது நல்லாவே எனக்கு தெரியுது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா சுனிதா சொன்னாங்க, நீங்கள்லாம் உள்ளே விளையாடுறீங்க, அவங்க வெளியே விளையாடுறாங்கன்ட்டு. சரி சுனிதா, நீ சரி வெளியே கூட விளையாடலாமே, நீ வெளியே கூட விளையாடலையே, உள்ளேயும் விளையாடாம தான் வெளியே போனேன். எனக்கு தெரிஞ்சு சுனிதாவை எல்லாருமே திட்டி தான் அமிச்சாங்க. சுனிதா பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருக்குது, பாசியாக இருக்குது, ரொம்பவே அராஜகம் பண்ணிகிட்ருக்காங்க, பெண்கள் டீமை ஃபுல்லாக இது பண்ணிட்டுருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி தான் சுனிதாவை வெளியே அமிச்சோம். இப்போ அதே சுனிதா உள்ளே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வர்ஷினி உள்ளே போனதுலேருந்து ஒன்றுமே பண்ணாத வர்ஷினி இவங்க சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையுமே பேசவும் இல்லை. வர்ஷினின்ற பேரே நமக்கு தெரியாது. மறுபடியும் உள்ளே வரனா வர்ஷினின்ற பேர்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இவங்களாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்னவ் இவர் வந்துட்டு விஷால் அண்டு நம்ம அருணை சொல்லிட்டுருக்காங்க. அருண் இல்லைனா டெஃபினட்டாக நடுவில் வந்துட்டு ஒரு 4-5 வாரம் கண்டிப்பாக மொக்கையாக போயிருக்கும். ஒரு வில்லனாக இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான இடத்துல பயங்கரமாக வாய்ஸ் அவுட் பண்ணி செம்மையாக கேமை கொண்டு போனார். அந்த இடத்துல நிறைய இடத்துல கேம் ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் விளையாண்டார், நல்லா விளையாண்டார், பயங்கரமாக கத்துனார், பயங்கரமாக இதுவானார். கொஞ்சம் டவுன் ஆகலைன்னா அருண் இன்னும் சூப்பராகவே இருந்திருப்பார். விஷால் வந்துட்டு அவரால் முடிஞ்ச ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன் அருண் அண்ட் விஷால் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து பயங்கர டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக மாறின டைமிங்லாம் இருக்குது. நிறைய கேமில் வந்துட்டு அவங்க பயங்கரமான ஒரு இம்பேக்ட்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே வந்ததுலேருந்து நடித்து கேவலமாக நடித்து எதுவுமே பண்ணாத ஆர்னவ் எங்கே, உள்ளே இருந்து இத்தனை நாளாக சர்வை பண்ணி வந்திருக்கா அருண் அண்ட் விஷால் எங்கே? ஸோ எல்லாருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்க 8 பேர் ஓகே தான், ஃபைன். அவங்களுக்குள்ளே யார் வந்துட்டு ஃபைனல் போய் கப் அடித்தாலுமே ஓகே. ஆனால் வெளியிலேருந்து வந்துட்டு இப்போ தேவையில்லாத வியாக்கானம் பேசிக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் சாச்சனாலாம் ஒரு படி மேலே போயிட்டு உள்ளே இருக்க 8 பேரில் வந்துட்டு நிறைய பேருக்கு தகுதி இல்லையாம். அதனால தான் வந்துட்டு சாச்சனாவெல்லாம் உள்ளேயே விட்டுருக்காங்களாம். அந்த 8 பேரை உள்ளே விட்டுருக்காங்களாம். மக்கள் விரும்பி தான் இந்த 8 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நேற்று சொன்னப்பெல்லாம் உச்சக்கட்ட கடுப்பாக தான் இருந்துச்சு. ஸோ சாச்சனா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரிப்ளேஸ்மெண்ட் டைம் வந்திருக்கு. யார் வெளியே போவான்னு நினைக்கிறீங்க, யார் உள்ளே இருப்பான்னு நினைக்கிறீங்கன்றதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.